guys, welcome back to Glam Girl. Today நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும். ப்ளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ். இந்த ரெண்டு ப்ராப்ளமை நம்ம என்ன தான் சொல்யூஷன் கொடுத்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, மேனேஜ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் ஃபால் எதுக்கு ஆகுது, ஹேர் ஃபால் எதெல்லாம் ஆகுதுங்க, அந்த ரீசன்ஸ் என்னென்னா நம்ம ரெகுலராக தலையில் வந்து ஹெட் பாத் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலையில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும், டஸ்ட் இருந்தாலும் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஹேரை மோஸ்ட்டாக நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸ் அந்த ஹேரை கவர் பண்ணிட்டு போகிறதே உங்களுக்கு நல்லது. அதுலேருந்து நீங்கள் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலான வேலையே நான் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது இந்த ஹைபிஸ்கஸோட லீவ்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி இலை வந்து நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம ஹேர் ஆயிலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஹேர் ஆயிலில் என்ன பெனிஃபிஷியல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் இருக்க ஒயிட் ஹேர்ஸை வந்து பிளாக் ஹேரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கறி லீவ்ஸ். ஸோ இது நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவுமே தண்ணியில் போடாமல் அப்படியே ட்ரையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஹைபிஸ்கஸ், அதாவது நம்ம செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் இதுவும் ட்ரையாக இருந்தாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ஆன பிளேசஸில் வந்து ஹேர் ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹைபிஸ்கஸ் பூலாம். ஸோ நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா, நெல்லிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 to 6 அப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்து அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல். எதுக்காக இந்த ஆலிவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து சில்கியாக ஷைனிங்காகவும் இருக்கும், ஹீட்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆலிவேரா ஜெல் வந்து நான் ஆயிலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியோர் கோகோனட் ஆயில் நான் ஒரு 1/2 liter எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பியோராக இருக்க கோகோனட் ஆயில் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கிட்ட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆயில் என்ன பார்த்தீங்கன்னா நான் பாதாம் ஆயில். இது எல்லாமே நான் 2 ஸ்பூன்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ பாதாம் ஆயில் வந்து நான் 2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆலிவ் ஆயில் அதுவும் நீங்கள் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்குங்களா, அது வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இது நம்ம வீட்லேயே எதுக்கு ரெடி பண்ணணும், ஷாப்பில் வாங்கிக்கலாமே அப்படின்னு. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், நேச்சுரல் ஆயில்னு அப்படி நிறைய ஆயில்ஸ் வந்திருக்கு. அப்படிலாம் நேச்சுரலாக அவங்க சொன்னாலும் அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளால் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்களே இது மாதிரி நேச்சுரலான வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஆயில்ஸில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹைபிஸ்கஸும் மருதாணி இலை எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், நம்மள ஹேரில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக மருதாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, மெயினாக இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி விடாமல் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஆலிவேரா ஜெல்லும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து நிறைய வந்து கோல்டு ஐட்டம்ஸ் லீவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வால் மிளகு வந்து ஒரு 15 to 20 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 6 to 7 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேஸ்ட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஆயில் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணாதீங்க. அயன் தவா இல்லை நார்மல் இந்த மாதிரி தவா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் கோகோனட் ஆயில் 1/2 லிட்டர் விட்டுருக்கேன். ஸோ ஆயில் நல்லா பாயில் ஆனதும் நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் பெப்பர் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அந்த பூ, அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்படியே நீங்கள் தவாவில் வச்சுருங்க. அது அப்படியே பாயில் ஆக ஆக அதோட எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கும். லெமன் ஜூஸ் நான் வந்து இப்போ இதை விடுறேன். லெமன் ஜூஸ் எதுக்காக நான் விடுறேன்னா, இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆயில் வந்து ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆயில் பிசு தன்மை வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இது மாதிரி நல்ல ஆயில் நல்லா பாயில் ஆகிட்டு அது எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் இறங்கணும். அப்புறம் ஸ்லோவாக வந்து எடுத்து ஒரு 2 days நைட் அப்படியே வச்சுருங்க. ஸோ 2 days நைட்டுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இப்போ காமிக்கிறேன். நல்லாவே அந்த ஆயில் கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நான் லைம் ஜூஸ் விட்டதுனால என்னோடய கையில் வந்து பிசு தன்மை இல்லை. ஸோ இதை மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மல் கிளாத் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் கர்ச்சிஃப் எடுத்துருக்கேன், வேஸ்ட் கர்ச்சிஃப். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு இதை எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன் ஆயில் ஃபில்டர் பண்ணுறது. இதை மாதிரி நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது மேலே இது கிளாத் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆயில் ஐட்டம்ஸ்க்கு மட்டும். ஸோ ஒரு ஸ்பூன் வந்து நான் நம்ம எடிட் பண்ணி, அதாவது 2 days வச்சுருந்தேன்ல, அதை வந்து எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் ஹேர் ஆயில் இந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே நம்ம லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நேச்சுரலான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக இது நீங்கள் 2 to 3 months கூட யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஏர்டைட் பாட்டிலில் வந்து நீங்கள் இந்த ஹேர் ஆயில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 hours பிஃபோர் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பாத் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், நியூ ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.